என்னோடய காலைல ரொட்டீனே வந்துட்டு ஃபஸ்ட்டு மாடிக்கு போயிட்டு காக்காங்களுக்கெலாம் எதனாச்சும் ஃபுட்டு வைக்கிறது தான். சரி, எப்போயுமே நம்ம அரிசியே வச்சுக்கிட்டுருக்கோம், அரிசி கோதுமை இந்த மாதிரி வச்சுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி புதுசாக சேகு மிச்சர் ஓலை பக்கோடா இதெல்லாம் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சா எப்பயும் அரிசி கோதுமைக்கு அந்தளவு கூட்டமாக பறந்து வராது. இப்போ பார்த்தா இந்த சாப்பாடுக்கு பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து ஒரே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குருவி ஒன்று வந்துச்சு. அந்த குருவி வந்துட்டு எந்த ஒரு காக்காவையும் சாப்பிட விடல. சரியான சண்டை, ஒன்று மாற்றி ஒன்று செம்ம சண்டை. குயில் எது அண்டங்காக்கா எது அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. அது வந்து சாப்பிட்றதுல குயிலும் வந்து சாப்பிடுச்சு. ஆனால் என்னாலேயும் கெஸ் பண்ண முடியல குயில் எது அண்டங்காக்கா எதுன்ட்டு. ரெண்டுமே ஒரே மாதிரியே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நான் வச்சுருந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு, நான் எப்பயுமே ஸ்டீல் பாத்திரத்தில் தான் வைப்பேன் மாடியில் தண்ணி. இன்றைக்கின்னு பார்த்துட்டு நிறைய பேர் வந்ததுனால பாத்திரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். அதை குடிச்சிட்டு செம்ம அட்டகாசம், ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 1 மணி நேரமாக ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சு. ஜேன்ட்டு கத்திக்கிட்டே ஒருத்தர் சாப்பிட்டோன்னே எல்லாருமே கூப்பிட்டு அழைச்சி கத்திக்கிட்டே பயங்கர எல்லாருமே மாடியில் வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவே கத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த குருவி கூட அது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. குட்டியோன்னு இருந்துக்கிட்டு அவ்வளோ சண்டை போடுச்சு எல்லா காக்காங்க கூடயும். நம்ம சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நம்ம எடை போட்டுறக்கூடாது. வெளி தோற்றத்தை பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே எடை போடக்கூடாது. அது இதிலேருந்து நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்